ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நான் வந்து சிறுகீரை போண்டா தான் போட போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிறுகீரை வந்து நான் இலைலாம் உருவி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் சிறுகீரை. இதில் வந்து அந்த இலைங்களை பிச்சிக்கலாம், மெலிசாக இருக்கிற தண்டும் எடுத்துக்கலாம். இப்போது இந்த இலைங்கள்லாம் நம்ம வந்து சின்ன சின்னதாக போண்டா போடுறதுனால அப்படியே தானே போட போகிறோம். அதனால் கொஞ்சம் சாப் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணிட்டோன்னா இலைங்கள்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும், பெருசு பெருசாக தெரியாது. அதனால தான் அப்படி பண்ணிக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம், கழுவி எடுத்துக்கணும். இதில் வந்து மண்ணெலாம் இருக்கும், அதனால் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ போண்டாக்கு தேவையான வெங்காயம் நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு நுணுக்கி வச்சுருக்கேன். கீரையை வந்து கழுவி எடுத்துக்கிட்டேன். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், உப்பு, கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு. கார்ன்ஃப்ளவர் எதுக்கு போடுறோன்னா கிறிஸ்மஸ்க்கு போடுறோம். நீங்கள் அரிசி மாவு இருந்தாலும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கழுவி வச்சுருக்க கீரையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த கீரை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்க்கணும். நான் காரம் நிறைய சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குவாங்க. அப்புறம் உப்பு போட்டு 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கீரை, இந்த வெங்காயம் எல்லாமே அந்த சின்ன சின்னதாக அதில் வெங்காயத்துலேருந்து தண்ணி வந்து இது மாதிரி நம்ம போட்ட சைஸோடு அது கம்மியாக இருக்கணும். அந்த சைஸ் வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி. அப்புறம் இது கூட வந்து ஒரு 1/2 கப் போல் கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அது வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு போண்டாக்கு மேலே கிறிஸ்மஸாக வரும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும் போண்டா. இப்போ நான் எண்ணெய் வச்சுருக்கேன் கடாயில். எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன பாலை உருட்டி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாம் போட்டுட்டேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி